நம்ம மீனா அப்பத்தா சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்கப்பா, எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி இனிப்பு புடி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம், எப்படி மாவெல்லாம் வறுக்கலான்னு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம்ப்பா. முதல்ல மாவு வறுத்துக்கலாம். சட்டி காய்ஞ்சிருச்சு. நல்லா வாசனை வரும். இப்படி கொஞ்சம் சூடு ஏறட்டும். இதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிடுவோம். வெல்லம் எடுத்துகிட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கரைச்சிக்கிடுவோம். ரொம்ப பாகு பதெல்லாம் வேணாம். இந்த பாருங்க போட்டுட்டு இது கொஞ்சம் முங்குற அளவுக்கு கொஞ்சம் 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 தண்ணி ஊற்றினா போடும். 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம்ப்பா. மாவு பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக மணலாக வரணும். ஏன்னா இந்த மாவு வந்து பதப்படுத்தின மாவு. நம்மக்கிட்ட இல்லைன்னா கடை மாவு வாங்கி கூட போட்டுக்கலாம். இந்த மாவும் வறுபட்டுருச்சு. மாவு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கையில் தொட முடியாது. நல்லா மணலாக வந்துடுச்சு. வாசனை வந்துடுச்சு பாருங்கள். கலரும் மாறக்கூடாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு வந்து வறுக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். அப்பா இது வந்து நம்ம அப்படியே மாவில் கொட்டிடுவோம். நல்லா இந்த மாவுலேயே கொட்டிடுவோம். இது பாருங்கள், இதில் 1 டீஸ்பூன் போடுறேன். 1 டீஸ்பூன் போடும். எள்ளு பொரியட்டும். கருப்பு எள்ளும் போடலாம், வெள்ளை எள்ளும் போடலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. 2 தேங்காய் சில்லு இந்த மாதிரி நறுக்கியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி துருவியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வதக்கிறதுக்கு வாசனைக்கு. இந்த காய்ச்சின பாகை இந்த மாவில் ஃபில்டர் பண்ணிக்கலாம்ப்பா. ஏதாவது தூசி துப்ப எடுத்தாலும் வந்துடும். சூடு ஆறிடுச்சுப்பா. ஆறினோடனே நம்ம நல்லா அப்படி இழுத்து நல்லா பிசைஞ்சு செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சோடனே நமக்கு ஒட்டலை. ஏன்னா அது மாவு வந்து வறுத்துருக்கோம். வறுத்ததுனால மாவு ஒட்டலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பிடிச்சி நல்லா உருட்டிட்டு இப்படி வந்து அச்சு விழுகிற மாதிரி இப்படி. இப்போ இதான் பிடி கொழுக்கட்டை. இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஆறட்டும். நல்லா வந்துருச்சா, கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே அப்போ தான் எடுத்து காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த மெத்தடில் அப்போ தான் சொன்ன மாதிரியே செய்து சாப்பிட்டு பாருங்கப்பா. இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை சரிங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். பாய்.